கிதியோன் பேசணும், யுத்தத்தை கிதியோன் தான் முன்னின்று நடத்தணும். இப்போ கிதியோன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில், அந்த 300 பேருடைய கையிலே ஒப்பு கொடுத்தால் வாங்க போவோம். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு தேவதூதன் போராட வேண்டியதா இருக்கிறது, இவனை பலப்படுத்தி. இதெல்லாம் அப்பதான் தெரிஞ்சது, என் கூட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படியே விசுவாசத்தை வர வைக்கணும்னா அவங்கள வச்சு குத்தி டீச் பண்ணி அப்படியே வச்சுக்குவா, பார் நல்லா பார், தபார் தபார். அங்கே சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அப்படியே ஒரு சில குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யும் போது அதை போல அவங்க அம்மா படுற பாடம் பார்க்கணும். அப்படியே போட்டு மெதுவாக பிசைஞ்சு வாயில் வச்சு ஊட்டி திணிச்சு உள்ள வச்சு முழுங்கிறது வரைக்கும் தண்ணியை கொடுத்து ஏதாவது ஒன்று இவனை சாப்பிட வைக்கணுங்கிறது மாதிரி, இந்த விசுவாசம் உள்ள வர்றதுக்காக ஆண்டவர் இந்த கிதியோனை என்னென்னலாம் பண்ணி கடைசியில் அவனுக்கு விசுவாசம் வருது. சிலருக்கு சுச்சா ஆன் பண்ணோடனே விசுவாசம் வரும். சில அப்படிதான் டாப்க்கு இருக்கும், ஃபர்ஸ்ட் கீரு இப்படி போட்டு இப்படி நகடும், என்னமோ ஏதோ ஒரு காரியத்துக்கு போகும். சிலர் வண்டி 2வது கீர்லயே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப எல்லாம் ஒரு வண்டி வந்துருச்சுங்க, கியர்லெஸ் வண்டி. என்னது கியர்லெஸ், நீ மிதிச்சா அது வாட்டுக்கு போகும். இதுதான் வண்டி, தாவீது வண்டி. எடுத்த உடனே அது எப்படி தான் போகும், நேரா டாப்ல போயிடும். தாவீதுக்கு யாருமே சொல்லித் தரல.